வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் இயக்கம் மித்தன் ஜவஹர் அவரோட இயக்கத்தில், கதை செல்வராகவன் அவரோட கதையில், மியூசிக் பார்த்துக்கிட்டோன்னா யுவன் சங்கர் ராஜா, டி இமான், இன்னொருத்தர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. மொத்தம் 3 பேர் பார்த்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. தனுஷ், நயன்தாரா, ரகுவரன் மற்றும் பலர் நடித்து 2008 வருஷம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வெளிவந்த யாரடி நீ மோகினி அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று, இந்த படம் தான் பார்த்துக்கிட்டோன்னா நடிகர் ரகுவரனுக்கு கடைசி படம். அவர் நடிகராகவும் சரி, நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து சரி, நடித்த கடைசி படம் அந்த படம் தான். இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரோடு இல்லை, தவறிட்டா. அப்படி இந்த படத்துக்கு டப்பிங்லாம் பார்த்துக்கிட்டா அவர் பண்ணல, வேறு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. படத்தோட கதை பார்த்துக்கிட்டோன்னா பெரிய கதையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான ஷார்ட்டான கதை தான். தனுஷ் பார்த்துக்கிட்டோன்னா வேலை வெட்டி இல்லாமல் ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்க ஒருத்தருக்கு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு நாள் கோயிலில் பார்த்துக்கிட்டோன்னா நயன்தாரா பார்க்குறா. அப்படி இவருக்கு பார்த்த உடனே பார்த்திங்கன்னா நயன்தாரா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லவ் வந்துடுது. அந்த லவ் பார்த்துக்கிட்டோன்னா பின் தொடர்ந்து போய் நயன்தாரா எப்படியா லவ் பண்ண வைக்கணுமே அப்படின்ட்டு நயன்தாரா எப்படின்னா சொல்கிறா. அப்படி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வேலைக்கான பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கம்பெனிக்கு போகும்போது அங்கே பார்த்துக்கிட்டோன்னா நயன்தாராவே இருக்கிறதுனால அந்த வேலையில் எப்படியே சேர்ந்துன்ட்டு பல முயற்சியை எடுத்து ஒரு வழியாக பார்த்தா அந்த கம்பெனியில் பார்த்தா ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துடுறா. அப்படி அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் தன்னோட லவ்வை பார்த்தா நயன்தாராட்ட எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நயன்தாரா பார்த்துக்கிட்டோன்னா ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லவ்வை பார்த்தா அவங்க அப்பாட சொல்லி அவங்க அப்பா பார்த்துக்கிட்டா ஃபீல் பண்ணுறா. அப்படி இப்போ பையன் ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு அவர் பார்த்துக்கிட்டா தன்னோட பழைய காணி பார்த்துக்கிட்டா பொண்ணு கேட்டு ஆஃபீஸ் அசிங்கப்பட்டு அந்த அசிங்கத்தை பார்த்துக்கிட்டா நைட் தூங்கும்போது இறந்து போயிடுறா. அப்படி அந்த இறந்து போன மனுஷனை பார்த்தீங்கன்னா நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இவரோட ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டா ஒருத்தர் இருக்கா. அப்படி அவரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம். அந்த கல்யாணத்துக்காண்டி ஒரு அந்த துக்கத்துலேருந்து வெளியே வரணும்னா கொஞ்சம் வெளியே போனால் தான் வரும் அப்படின்ட்டு அவரோட கல்யாணத்துக்கு போகலான்ட்டு கிராமத்துக்கு போகும்போது அந்த ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு யாருன்னு பார்த்தா நயன்தாரா. கடைசியில் அவருக்கும் அவர் அங்கேருந்து பார்க்கும்போது கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே வில்லேஜுக்கு போனப்போ பார்த்துக்கிட்டா சில பல குட்டி காலட்டாக நடந்து ஒரு கட்டத்தில் பார்த்துக்கிட்டா நயன்தாராவுக்கு பார்த்துக்கிட்டா தனுஷ் மேலே கார் வந்துடுது. ஃப்ரெண்டு வாழ்க்கை என்னாச்சு, இவரோட நயன்தாரா தனுஷ்கா ஜெயிச்சிச்சா, இல்லை நயன்தாரோட தங்கச்சி பார்த்துக்கிட்டா இவரை லவ் பண்ணுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா பல கோணங்களை கதை போனாலும் முக்கோணமாக பிரிஞ்சாலும் கடைசியில் யார் கூட சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தில் பார்த்துக்கிட்டோன்னா இசை பார்த்துக்கிட்டோன்னா 3 பேர் போட்டிருந்தாலும் பின்னணி இசை பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா மட்டும் கொடுத்துருக்கா. அப்படி அதனால தான் பார்த்து இந்த படத்தோட பின்னணி இசை இன்றைக்கும் பேசப்படுது. படம் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ஜாலியாக போனாலும் இன்ட்ரோக்கு அப்புறம் முழுக்க கிராமத்தை ஃபோக்கஸ் பண்ணனால அந்த பசுமையான புல்வெளிகள்லாம் பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஒளிப்பதி பார்த்தீங்கன்னா படத்துக்கு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. படத்தில் அனைத்து பாடலும் அற்புதமாக இருந்தாலும் இந்த பாலக்காடு பக்கத்தில் பார்த்த பாட்டை ரீமேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் அற்புதமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் கருணாஸ் பார்த்துக்கிட்டோன்னா காமெடி நடிச்சிருந்தாலும் குணச்சித்திர நடிப்பு இந்த படத்தில் காட்டியிருப்போம். அப்படி அந்த அளவுக்கு படம் நடிப்பு யதார்த்தமாக இருக்கும். ஒரு ஃபோன் பூத்தில் இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டோன்னா அவர் தனுஷுக்கே தெரியாதுங்கிற மாதிரி பார்த்து தனுஷ் வச்சுட்டு போய் பக்கத்தில் பேச சீன்லாம் அற்புதமாக இருக்கும். படத்தோட மிகப்பெரிய பிள்ளைன்னு பார்த்தா நான் கதை தான். கதைக்கு அடுத்த படி இருக்கிறது நயன்தாராவோட நடிப்பும் நம்ம தனுஷோட நடிப்பும். 2 பேருமே பார்த்தீங்கன்னா போட்டு படம் நடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நடிப்பு ஸ்கோப் இருந்தும் அதை வெளிக்காட்டினது அற்புதமாக இருந்துச்சு. அவரோட ஃப்ரெண்டாக வரவங்க பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பெரிய நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லைனாலும் வந்துட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு தன்னோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணிட்டாங்கன்னு கேள்வி கேட்குற இடம் இருந்தும் அந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்டாக நடித்தவர் நடிக்க தவிட்டாருங்க தான் படத்தை ஒரு உண்மையான கருத்து. நயன்தாரோட தங்கச்சியாக வரவங்க பார்த்துக்கிட்டோன்னா க்யூட்டாகவும் நம்ம ஜெனிலியா மாதிரியே இப்போ நடிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கிராமத்துக்கு போனப்போ வரக்கூடிய காமெடிகள், இந்த பாம்பு பார்த்து நம்ம ஊர் பசங்களாம் பார்த்தீங்கன்னா பாம்பு கூட வேறாங்க பாம்பு பார்த்துக்கு பார்த்தா மயக்க கொண்டு உள்ள சொல்லக்கூடிய சீன்லாம் பார்த்தா அற்புதமாக இருக்கும். அந்த வீட்டில் அந்த பாட்டியம்மா பார்த்துக்கிட்டா எப்போ பார்த்தா கரைச்சி கூட்டிகிட்டே இருந்தாலும் கடைசி அந்த பாட்டியம்மாவை பார்த்து வச்சே பார்த்தா அவங்களோட லவ் சேரதாகட்டும், துணி எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சீன் ஒரு காமெடி ஒன்று வரும். அதெல்லாம் பார்த்தா யதார்த்தமாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்துக்கிட்டா கல்யாணம் துணி எடுக்க போனால் இப்படிலாம் இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தை காட்டியிருப்பாங்க.
அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் நிறைய பிடிச்சிருந்தது நம்ம ரகுவன் சாரோட நடிப்பு, அந்த கருணாஸோட அந்த ஃபோன் பூத் வந்து பேசுகிற காமெடி, அதுவும் அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டா பாட்டி வந்து பார்த்துக்கிட்டனா நல்லா சொல்கிற சீன் ஆகட்டும். அந்த பாட்டி வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வன்படியே சாகடிக்கிறதுக்கு டைப் பண்ணும்போது பார்த்துக்கிட்டனா தனுஷ் இருக்கிற சீன் ஆகட்டும், அப்படி ஏகப்பட்ட சீன் பார்த்தா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். படமும் வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் கொண்டாந்துச்சு. நல்ல ஒரு ஓடின படம், தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் இந்த படம். உங்களுக்கு இந்த படத்தை என்ன பிடிச்சிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் முன்னாடி சந்திப்போம். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அடிக்கிற லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விட்டு அளிக்கும். அதனால் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். 4 பேர்த்துக்கு நீங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண தான் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா சப்ஸ்கிரைப் கூடுவாங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.